ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. என்னென்னா, பெண்ணின் கருமுட்டை வளர்ச்சி எக் ஃபாலிசில் க்ரோத் ஆகுவதற்கு என்ன டிப்ஸை நான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வர கமெண்ட் வந்து இதுதான் எனக்கு இருக்குது. சிஸ்டர், எனக்கு எக்கு க்ரோத் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஓவரியில் குறைவாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓவரியில் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? இப்படி தான் வருது. கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? டெய்லி என்ன ஃபுட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும், அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குங்க, இல்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லை, எப்படி பிரச்சனைகள் உங்கள் கருமுட்டையை சுற்றி இருந்தாலும் அதற்கு ஒரே மருந்து சூரிய வெளிச்சம்ங்க. அதில் விட்டமின் டி அதிகப்படியான அளவு கிடைப்பதால் காலையில் இளம் வெயிலில் ஒரு 6 to 7 உங்கள் வீட்டில் எந்த இடத்துல சூரிய வெளிச்சம் தென்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அந்த சூரிய வெளிச்சம் தினசரி வேளையில் உடம்பில் படும்போது இந்த விட்டமின் டி என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஹார்மோனின் லெவலை அதிகப்படுத்துங்க. முக்கியமாக ஆன்டிமுலேரியன் ஹார்மோனின் லெவலை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த முறையை நீங்கள் கைப்பற்றலாம். அடுத்துங்க, நான் ஃபுட்டில் எடுத்துக்கிறேன் சிஸ்டர். ரெகுலராக நான் ஒன்று எடுத்துக்கணும். என்ன பண்ணுறது? அஸ்பராகஸ் ரேஸ்மோசஸ், இது ஒரு சயின்டிஃபிக் நேம். தமிழில் பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, இல்லாட்டினா சதாவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கின் வகைகளை இதை என்ன பண்ணுறது, இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த சதாவேரி பவுடரில் ஈஸ்ட்ரோஜன் ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்குங்க. இந்த கிழங்கின் வகைகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு ஈஸ்ட்ரோஜனை அதிக அளவு கொடுக்கும். ஈஸ்ட்ரோஜன் நமக்கு எதுக்குங்க பயன்படும்? கருமுட்டை வளர்ச்சிக்கு பயன்படும், ஓவலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு பயன்படும். இது எல்லாவற்றிற்குமே சதாவேரி என்ற தண்ணீர் விட்டான் கிழங்கு பயன்படும். அப்படிப்பட்ட பவுடரை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது? நான் தைராய்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்றேன், இதை நான் பயன்படுத்தலாமா? நான் டயபெட்டிக் இருக்குது, டைப் 1 டைப் 2 நான் பயன்படுத்தலாமா? டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக பயன்படுத்தலாங்க, பிரச்சனை கிடையாது. அதில் தைராய்டு இருக்கிறவங்க நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் உங்கள் டேப்லெட் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ நம்ம பார்க்குற அந்த டிப்ஸ் எல்லாமே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை உணவிற்கு பிறகு தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க. இது நமக்கு முக்கியமாக எதுக்கு பயன்படும் நான் சொல்லிட்டேன். ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்கிற பெண்கள் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க பயன்படுத்தலாம். இல்லைங்க, இன்னும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சித்தா இல்லாட்டினா ஆயுர்வேத டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி விட்டான் கிழங்கு பவுடர் நான் எடுத்துக்கலாமான்னு அவங்க இதோட மருத்துவ பலன்களை சொல்லுவாங்க. சரிங்க, இது எப்படி எடுத்தலாங்கிற மருத்துவ குறிப்பை இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம எடுத்துக்கொள்வது ஒரு டீஸ்பூனுங்க. அதில் சின்ன டீஸ்பூன். இந்த முக்கியமாக இதை நம்ம டிப்ஸு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சதாவேரி பவுடர் இப்போ நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங்க் பண்ணலாம். முழுக்க இது நேச்சுரலாக இயற்கை முறையில் நான் தயாரிக்கிறது. இது 100% ஹோம்மேடு. எந்தவித கலர் கிடையாது, எதுவுமே கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ தாராளமாக பயன்படுத்தலாம். எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னா, உங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் நீரில் கலந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறவங்க பசுமாட்டு பாலில் வெதுவெதுப்பான பாலில் இதை 1 டீஸ்பூன் கலந்து பருகலாம். இது ஆறுன பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பாலில். அதன் பிறகு இதை நீங்கள் குடிக்க வேண்டும். எப்போங்க எடுத்துக்கிறது அப்படின்னா, மென்சஸ் நீங்கள் முடியும்ல அந்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக ஓவுலேஷன் நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதும். அதன் பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இதில் ஈஸ்ட்ரோஜன் மட்டும்தான் இருக்குது. ஏன் நம்மளுக்கு ஓவுலேஷன் பிறகு ப்ரொஜெஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோன் தேவைப்படுது. அதற்கு நாம் வேறு டிப்ஸ் இருக்குது. அதற்கு பேர் முளைக்கட்டின வெந்தயம் மற்றும் சில அதர் மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் முளைக்கட்டின வெந்தயம் இருக்குது. அதன் பிறகு சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேனலில் நாம் ஆட் பண்ணுறோம். இது ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பிஃபோர் ஓவுலேஷன், ஆஃப்டர் ஓவுலேஷன், இப்படி 2 புறமும் சரிவிகிதமாக பிரித்து நாம் அதற்கு தேவையான சரிவிகித புரோட்டீன்ஸை எடுத்துக்கொள்ளும்போது கருமுட்டையுடைய வளர்ச்சி ஆரோக்கியம் மிக அதிக அளவில் இருக்குங்க. நம்ம 100 கிராம்ஸ்லேருந்து இந்த பேக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிஃபோர் ஓவுலேஷன், ஆஃப்டர் ஓவுலேஷனுங்கிறது
இல்லைங்க நான் ஆன்லைனில் பை பண்ணிக்கிறேன், நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சி அடையும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பர்சனல் டவுட்ஸ் இருக்குங்க, நான் உங்கள்கிட்ட என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணி பேசணும், ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால்னு வந்து போட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு QR கோட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு 99 ருபீஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது பிகாஸ் ஆஃப் அன்டவுட்ஃபுல், அதாவது தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பதற்காக மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.